ஃபஸ்ட்டு வந்து ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணி நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் ரெண்டையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் இம்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த ப்ரீசெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷனை டச் பண்ணால் அதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி வச்சுருக்க அந்த 2 ப்ரீசெட்ஸுமே இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பீட் மார்க் அப்படின்ற இந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கன்றக்காக எப்பயும் போல் நானே சாங் இந்த மாதிரி பீட் மார்க் மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நீங்கள் இதில் பண்ண வேண்டியது இந்த பீட் மார்க் எல்லாத்துலேயும் நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு கரெக்டாக ஆட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணாலே போதும். ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ ஒரு 20% வந்து முடிச்ச மாதிரி தான். இப்போ நான் இதில் எப்படி இமேஜ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஸோ இந்த இமேஜ்லாம் ஆட் பண்ணுற ஸ்டெப்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் ரொம்ப நாளாக அலர்ட் மோஷன் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோட லாஸ்ட் வரை இருக்க எல்லா பீட் மார்க்குமே கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ண போகிற இமேஜை மட்டும் ஃபஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இனி இந்த இமேஜஸ் எல்லாத்துக்கும் எப்படி ஈஸியான ஸ்டெப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணி இந்த வீடியோவே ஈஸியான ஸ்டெப்பில் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட் ப்ரீசெட் இருக்குது பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இந்த மாதிரி வெறும் 3 எஃபெக்ட் மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இந்த 3 எஃபெக்ட்டை வச்சு தான் நம்ம வீடியோ ஃபுல்லாகவே மேக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் அந்த 3 எஃபெக்ட்டில் நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மொதல் எஃபெக்ட்டை நம்ம வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ண போகிறதில்ல, அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இந்த ப்ளே பண்ணுறதுக்கு ரைட் சைடு இருக்க டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணிங்கன்னா இதில் இந்த இடத்துல 4வது பார்த்தீங்கன்னா காப்பி லேயர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை மட்டும் டச் பண்ணாலே போதும். அந்த இமேஜோட எஃபெக்ட் எல்லாமே சேர்ந்து காப்பி ஆகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் பதிலாக அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் கரெக்டாக ஃபஸ்ட்டு இமேஜ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு இமேஜ் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதுலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இப்போ இதை எப்படி பேஸ்ட் பண்ணுறேன்னா நம்ம எப்படி காப்பி பண்ணமோ அதே மாதிரி அந்த டூப்ளிகேட்டை டச் பண்ணினா கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஆரோ மார்க் இருக்கா, ஜஸ்ட் அந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக நமக்கு எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி 2வது இமேஜ், ஸோ அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட் டச் பண்ணி இப்போ நீங்கள் சும்மா அந்த கீழே இருக்க பேஸ்ட் ஸ்டைல் அப்படின்ற மட்டும் கொடுத்துக்காலே போதும். ரொம்ப ஈஸியாக இந்த இடத்துல எஃபெக்ட் ஆட் ஆயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 2 இமேஜில் ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அதே மாதிரி மூவ் பண்ணி அடுத்து இருக்க 3வது இமேஜ், ஸோ அதையும் டச் பண்ணி அதே மாதிரி டூப்ளிகேட், ஸோ அதே மாதிரி அந்த கீழே இருக்க பேஸ்ட் லேயர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபஸ்ட்டு இருக்க 3 இமேஜில் மட்டும் தான் நம்ம இந்த மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இமேஜஸாக ஒரு 4-5 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 5 இமேஜ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் அடுத்து லாஸ்ட்டாக இந்த மாதிரி மீத இமேஜஸ் இருக்கா. ஸோ இதுக்கெல்லாம் அடுத்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மொதல் எஃபெக்ட்டை ஸ்டார்டிங்கில் இருக்க வெறும் 3 இமேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கடுத்து நீ அடுத்தடுத்த எஃபெக்ட்டை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே நான் கொடுத்துருக்க அந்த சேகஃபைட்டை மறுபடியும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணினா இதில் இப்போ இந்த ஃபஸ்ட்டு இருக்க எஃபெக்ட் போக மீத இருக்குது அடுத்து 2 எஃபெக்ட். ஸோ இந்த 2 எஃபெக்ட்டில் இப்போ நம்ம இந்த 2வது இருக்க எஃபெக்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த 2வது இருக்க இமேஜோட எஃபெக்ட்டை எப்பயும் போல் வெறும் எஃபெக்ட்டை மட்டும் தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜ் டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணுங்கள். சைடில் இருக்க அந்த 3 டாட் டச் பண்ணிட்டு ஃபஸ்ட் இதில் அந்த காப்பி எஃபெக்ட் அப்படின்னு இருக்கா, ஜஸ்ட் அதை மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோன்னா இந்த ஃபஸ்ட் இருக்க ஸ்டார்டிங் 3 இமேஜில் மட்டும் தான் நம்ம மொதல் எஃபெக்ட்டை ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 இமேஜ் முடிஞ்சு இந்த இடத்துல அது ஒரு 5 சின்ன இமேஜஸாக இருக்கா. ஸோ இந்த 5 சின்ன இமேஜில் மட்டும் தான் இந்த 2வது எஃபெக்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இருக்க இமேஜை டச் பண்ணி கீழே இருக்க எஃபெக்ட்டை டச் பண்ணி சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த எஃபெக்ட்டை கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் கரெக்டாக பேஸ்ட் பண்ணி முடிச்சக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணி 2வது இமேஜ், ஸோ இந்த இடத்துல இருக்க ரொம்ப சின்ன இமேஜஸாக இருக்குது பதிலாக ஒரு 5 இமேஜ். ஸோ அந்த 5 இமேஜுக்கு மட்டும் நீங்கள் இந்த 2வது எஃபெக்ட்டை ஆட் பண்ணுங்கள். வேறு எந்த இமேஜுக்குமே ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் அந்த 5 இமேஜுக்கு மட்டும் இந்த 2வது எஃபெக்ட்டை ஈஸியாகவே ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதில் இருந்தது மொத்தம் 3 எஃபெக்ட். ஸோ 2 எஃபெக்ட்டை நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீதம் பார்த்தீங்கன்னா இந்த 5 சின்ன இமேஜ் முடிஞ்சக்கப்புறம் மீத அந்த சைடு எக்ஸ்ட்ரா ஒரு 4 இமேஜ் இருக்கா. ஸோ இந்த 4 இமேஜுக்கு நம்ம மீத இருக்க ஒரே ஒரு எஃபெக்ட்டை மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு அதே மாதிரியே நான் கொடுத்துருக்க சேகஃபைட் அப்படின்ற அந்த ப்ரீசெட்டை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க 2 எஃபெக்ட்டையுமே நாம் ஈஸியாக வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு. இனி மீத இருக்குது இந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட். ஸோ இந்த லாஸ்ட் இருக்க எஃபெக்ட்டை நம்ம முன்னாடி பண்ண மாதிரி வெறும் எஃபெக்ட்டை மட்டும் காப்பி பண்ணாமல் அந்த லேயரோட தான் காப்பி பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணி அதே மாதிரி அந்த டூப்ளிகேட் சிம்பிளை டச் பண்ணினா இதில் 4வது இருக்க அந்த காப்பி லேயர் அப்படின்ற மட்டும் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே பேக் வந்துட்டு நீங்கள் எடிட் பண்ணுற அந்த பீட் மார்க் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் கரெக்டாக நம்மனா ஃபஸ்ட்டு வீடியோட லாஸ்ட் வந்துருங்க. அந்த லாஸ்ட் இமேஜ் பதிலாக அந்த இமேஜில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா நம்மகிட்ட மீத இருக்கிறது ஒரு எஃபெக்ட் தான். ஸோ மீத இருக்க எல்லா இமேஜுக்கும் இந்த எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் லாஸ்ட் இமேஜ் டச் பண்ணி இப்போ நம்ம எப்படி காப்பி பண்ணோமோ அதே மாதிரியே டூப்ளிகேட் டச் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட்டை இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த சின்ன ஆரோ மார்க்கை டச் பண்ணி இதில் இந்த ஃபஸ்ட் இருக்க ஆப்ஷன் இந்த லாஸ்ட் இருக்க ஆப்ஷன் ரெண்டையும் மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பேஸ்ட் அப்படின்ற கொடுத்தாலே போதும். ரொம்ப ஈஸியாக எஃபெக்ட் மட்டும் பேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இப்போ அப்படியே முன்னாடி மூவ் பண்ணி அடுத்த இமேஜ், ஸோ அதே மாதிரி டூப்ளிகேட் இப்போ நீங்கள் சும்மா அந்த லாஸ்ட் இருக்க பேஸ்ட் ஸ்டைல்
கலரை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த இமேஜ் முன்னாடி இருக்கிற இமேஜை மூவ் பண்ணி கரெக்டாக வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டே வாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம இன்னும் எந்தெந்த இமேஜஸ்லாம் எஃபெக்டாக ஆட் பண்ணாமல் இருக்குமோ அந்த எல்லா இமேஜுமே ஈஸியாக வந்து இந்த எஃபெக்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோட லாஸ்ட் வரை நாம இருக்க எல்லா இமேஜுக்கும் எல்லா எஃபெக்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் இந்த வீடியோவே ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் இந்த ஒயிட் கலர்லேயே அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா இதை வந்து பிளாக்காகவும் மாற்றிக்கலாம். ஸோ அதுக்கு அந்த மேலே இருக்க செட்டிங்ஸ் அப்படின்ற அந்த சிம்பிளை டச் பண்ணிட்டு இதில் இந்த பேக்ரவுண்ட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் போய்ட்டு நீங்கள் பிளாக் கலரை செலக்ட் பண்ணாலே போதும். அந்த லைன்ஸ் எல்லாமே நமக்கு பிளாக்காக மாறிடும். ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு வேறு லெவல் ட்ரெண்டிங்கான ஸ்டேட்டஸை உங்களோட இமேஜை யூஸ் பண்ணி நீங்களே ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில் மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.